வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட் வித் டோரா. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? வெல்கம். இந்த சேனலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்லேயே ஸ்லைம் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்றதா பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைம் ரெடி பண்ணுறதுக்கு நான் போராக்ஸ் பவுடரோ இல்லை லென்ஸ் சொல்யூஷனோ யூஸ் பண்ணலங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஸ்லைம் ரெடி பண்ணலான்றதா பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நான் ஸ்லைம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதை கற்றுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு. நானும் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக இந்த மெத்தட் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி இந்த சர்ஃப் எக்ஸல் சோப் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது சோப்பு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. நான் இந்த சோப்பு யூஸ் பண்ணி தான் பண்ணினேன். அதனால் நீங்களும் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சோப்பை கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த துருவினதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் இன்றைக்கி இதில் சேர்க்க போகிறேன். அடுத்ததாக நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த உப்பு தான் நான் அடுத்து சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட கல் உப்பு இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. எதாக இருந்தாலும் பவுட்ரு ஃபார்மில் இருக்கணும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்ற போகிறோம். சோப்பு தூளையும் உப்பையும் சம அளவில் எடுத்துக்கோங்க. அதில் இருந்து 4 மடங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம்ல, அதில் இருந்து 4 மடங்கு, அதாவது 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். ஏன்னா கொஞ்சம் கட்டி இருந்தால் கூட கடைசியாக நமக்கு ஸ்லைம் கரெக்டான ஃபார்மில் வராமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலக்குங்க. இப்போ நான் இதை நல்லா கலந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுதான் நமக்கு போராக்ஸ் பவுடர் மாதிரி இதில் ஆக்ட் ஆக போகுது. இப்போ நம்ம இதை வச்சு தான் அடுத்து ஸ்லைம் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லைம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஃபெவிகால் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒயிட் க்ளூ வச்சுருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணலாம். ஆனால் கிளியர் க்ளூ யூஸ் பண்ண தேவையில்லை. ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த க்ளூவோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் தங்கி இருக்குது. அந்த தங்கின போர்ஷன் இல்லாமல் மிச்சம் இருக்கிற தண்ணியை மட்டும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும். நான் பண்ணுற மாதிரியே ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த சொல்யூஷனை க்ளூவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக அப்படியே தெரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட உங்களுக்கு ஸ்லைம் நல்லா வராமல் போகலாம். இந்த ஸ்டெப் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இதில் நான் இந்த ஸ்டெப்பில் முன்னாடி பண்ணும்போதெல்லாம் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். அதனால எனக்கு நிறைய தடவை ஸ்லைம் வராமல் போயிருக்கு. எனக்கு நிறைய ஃபெவிகால் அதனால வேஸ்ட்டாக போயிருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றதுனால தான் சொல்கிறேன். ரொம்பவே கவனமாக செய்யுங்க. நான் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில பேர் ஷாம்புவில் ஸ்லைம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மெத்தட் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலைங்க. நீங்கள் யாரும் அதை ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. அது எல்லாமும் ட்ரை பண்ணி பார்த்தேன். சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. எனக்கு இந்த மெத்தட் தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இதில் தான் ஸ்லைம் கரெக்டாக கிடச்சிது. அதனால் நான் சொல்கிற ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஸ்லைம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் எப்படி தெரிஞ்சு வருமோ அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா
அப்படியே கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஆரம்பிக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விளையாடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஸ்லைம் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை கையில் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஐயோ தெரிஞ்சு போச்சே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த மாதிரி தெரிகிற ஸ்டேஜ் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்து விளையாட ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே வந்து கொஞ்சமாக அப்படியே பிசு பிசு அப்படின்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் விளையாட விளையாட எல்லாமே ஒன்றா சேர்ந்துரும். நான் உங்களுக்காக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக தான் காமிச்சிட்ருக்கேன். ஃபுல்லாக ரெடி பண்ணுற வரைக்கும். இப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஸ்லைம் ரெடி ஆகிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்லைம் கரெக்டான இதுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் இப்போ சுற்றி காமிக்கிறேன். நல்லா சுத்த வருது ஓரளவுக்கு. இப்போவே ரெடி ஆக போகுது. இப்போ இன்னும் நான் கொஞ்சம் விளையாண்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து இதில் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வந்து ஃபுட் கலர் இருக்குன்னா அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நமக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரை வந்து இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கலரை வந்து அதுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகாத மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ண அந்த கலர் வந்து அந்த ஒயிட் க்ளூவோடு நல்லா சேர்ந்துடும். அதனால் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. அதோட எல்லோ கலர் வந்து ஃபுல்லாக நம்மளோட ஸ்லைமோடு ஒட்டிக்கிச்சு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்லைம் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு காமிச்சேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ட் வித் டோராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.